வாங்க இன்றைக்கி உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. தோல் இல்லாததான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இது நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துக்கலாம் நைஸாக. அதில் தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாட்டம் கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்து வேகும்போது கெட்டியாக வருங்க. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாங்க. இது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தையும் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ உளுந்து பருப்பு நல்லா வெந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி பொங்கி நல்லா மேலே எழுந்து வருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தால் தான் உளுத்தம் பருப்பு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கோம். அதை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, உளுத்தங்கஞ்சி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.